பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு மகிமை. இந்த அருமையான காலையில் உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துறேன். பவுல் தீத்துவுக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை பாருங்களேன். ஒருவனையும் தூஷியாமலும் சண்டை பண்ணாமலும் பொறுமை உள்ளவர்களா எல்லா மனுஷருக்கும் சாந்த குணத்தை காண்பிக்கவும் அவர்களுக்கு நினைப்பூட்டு. பவுல் ரொம்ப அழகாக எழுதுகிறாரு. அதுக்கு மேலே கூட எழுதுகிறார், துரைதனங்கள் அதிகாரங்களுக்கு கீழ்ப்படியுங்கன்னு எழுதுகிறார். இந்த உலகத்தில் எங்கெல்லாம் அத்தாரிட்டிஸ் இருக்கிறாங்களோ, எங்கெல்லாம் பெரிய பெரிய அதிகாரிகள் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்களோ, அவங்களுக்கெல்லாம் கீழ்ப்படிந்து நம்ம அடங்கி இருக்கணுமா. சில நேரங்களில் சிலர் அத்தாரிட்டிஸ் சொல்கிறத கேட்க மாட்டாங்க. இவர் சொல்லி நான் கேட்கணும், சரி இவர் அவரும்பாங்க. அவர் அதிகாரம் அவர் கையில் இருக்கிற வரைக்கும் அவருக்கு எல்லா சக்தியும் உண்டு. யார் கையில் அதிகாரம் இருக்கோ அவங்களுக்கு நாம் அடங்கி இருக்க, கீழ்ப்படிய, நற்கிரியைகளையெல்லாம் செய்ய நாம் கற்றுக்கொள்ளணும். அன்பானவர்களே, அது மட்டுமல்ல, ஒருவனையும் தூஷியாமலும். யாரையும் தூஷிக்கக்கூடாது. தூஷிக்கிறதுனா என்ன? அவங்கள திட்டுறது, அவங்கள சபிக்கிறது, அவங்கள வாய்க்கு வந்தபடி எல்லாம் தூஷண வார்த்தைகள் பேசுறது, கெட்ட வார்த்தைகளில் பேசி சிலர் திட்டுவாங்க. ஒருவனையும் தூஷியாமலும். ஆமாம், சில ஊர்களில் சிலருக்கு ரொம்ப மோசமான கெட்ட வார்த்தைகள் பேசுகிற பழக்கம் உண்டு. சென்னையில் சில மோசமான கெட்ட வார்த்தைகள் உண்டு. அதுபோல் ஒவ்வொரு ஊர்களிலும், இப்போ நீங்கள் திருச்சிக்கு போனீங்கன்னா அங்கே, நீங்கள் மதுரை போனீங்கன்னா அங்கே, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, திண்டுக்கல், இப்படி ஒவ்வொரு ஊரில் போனால் கெட்ட கெட்ட வார்த்தைகள்லாம் பேசுவாங்க. அந்த மாதிரி ஒருத்தரையும் நம்ம தூஷிக்கக்கூடாது. அது தப்பு. தூஷியாமலும் சண்டை பண்ணாமலும். ரொம்ப முக்கியம் என்ன? யார்கிட்டையும் தேவையில்லாமல் சண்டைக்கு போகக்கூடாது. சும்மா சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிற குணம் இருக்கக்கூடாது. எதுக்கு எடுத்தாலும் சண்டை போடணும்னு நினைக்கக்கூடாது. சும்மா சும்மா சண்டை போட்டுட்டு இருக்கிறது ஆரோக்கியமான ஒரு சுபாவம் அல்ல. சண்டை பண்ணாமலும் பொறுமை உள்ளவர்களாய். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பொறுமை உள்ளவர்களாய். ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவர் ரொம்ப பொறுமையாக இருக்கிறதுக்கு எனக்கு கிருபை தாங்க. பற்பல சூழ்நிலைகளில், பல கால சூழ்நிலைகளில், பல நெருக்கங்களில், பல நெருக்கடிகளில் பொறுமையாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. நல்ல ஆண்டவரே, பொறுமையாக இருக்க எங்களுக்கு கற்றுத்தாரோம். பொறுமையாக இருக்க எங்களுக்கு போதியும். பொறுமையாக இருக்கிறதுக்கு எங்களுக்கு சொல்லித்தாங்கப்பா. பொறுமை உள்ளவர்களா எல்லா மனுஷருக்கும் சாந்த குணத்தை காண்பிக்கவும் அவர்களுக்கு நினைப்பூட்டு. எல்லா மனுஷருக்கும் நம்ம என்ன குணத்தை காட்டணும்? கோப குணத்தை இல்லை. எல்லா மனுஷர்ட்டையும் சாந்த குணத்தை காட்டணும். எல்லாம் யாராக இருந்தாலும் சரி, கூடுமான வரைக்கும் சாந்தமாக, நிதானமாக, அமைதியாக, பொறுமையாக பதில் சொல்கிறக்கூடிய அந்த சாந்த குணத்தை காண்பிக்க அவர்களுக்கு நினைப்பூட்டு. எனக்கு அன்பான விசுவாசிகளே, சாந்த குணம் உள்ளவர்களாக இருங்கள். சாந்த குணத்தை காத்து கொள்ளுங்கள். பொறுமையை காத்து கொள்ளுங்கள். யாரிடத்தில் சண்டை பண்ண வேண்டாம். ஒருவரையும் தூஷிக்க வேண்டாம். அதிகாரங்களுக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் நற்கிரியைகளை செய்யுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிதாவே, இந்த நேரத்துக்காக ஸ்தோத்திரம் ஐயா. நீர் எங்களுக்கு சொல்லுகிற ஆலோசனைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்க எங்களுக்கு உதவி செய்தருளும். பொறுப்பெடுத்து உடைய நாமத்தை மயப்படுத்தி வழிநடத்தி அருள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். சமாதானத்தோடு இருங்க. ஆமேன்.